பாகிஸ்தானோட பிரசிடென்ட் ஜர்தாரி அவர்கள் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு. அவரோட மனைவி இறந்ததோட 18வது நினைவு தினம்னு நினைக்கிறேன், 27ஆம் தேதி. இந்த கூட்டத்தில் பேசுகிறப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நாங்கள் பங்கர்ஸில் ஒளிஞ்சுக்கிட்டோம், அதுவும் சாதாரண பங்கர்ஸ் கிடையாது, நியூக்ளியர் பங்கர்ஸில் ஒளிஞ்சுக்கிட்டோம். எதுக்குப்பா ஒளிஞ்சுக்கிட்டீங்க? எங்களுக்கு எங்களோட செக்ரட்டரி, எங்களோட இராணுவத்திலேருந்து ஒரு கமாண்ட் வந்துச்சு, இந்தியா ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ வேணால் நம்ம மேலே தாக்குதல் நடக்கலாம், நீங்கள் சேஃபான இடங்களுக்கு போயிடுங்கன்னு ஒரு உத்தரவானது வந்துச்சு. இந்தியா தாக்குதல் நடத்தினாங்களா? எதுவும் பழைய கதையை எதனா சொல்கிறியா, இல்லை எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் பங்கரில் ஒளிஞ்சாங்கன்னு சொல்கிறேன்னு எல்லாருக்கும் குழப்பமாக இருக்கும். இது பழைய கதைலாம் கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ஒரு நாள் நினைக்கிறேன் நடுவில் நேற்று முந்தானத்தோ பேசினாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. பாகிஸ்தானோட பிரசிடென்ட் அஃபிஷியலாக ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாரு. இந்தியா நடத்தின ஸ்ட்ரைக்ஸில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டாப் கமாண்ட் செயினில் இருக்கக்கூடிய நபர்கள் பங்கரில் ஒளிஞ்சது உண்மை. இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அவங்க சொல்ல ஒன்றோட ஒன்றா வெளியில் வந்துட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் ஒரு மாதத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு விமானத்தோட கவுண்ட்டை ஏற்றிடுவாங்க. இப்போ 7 விமானமாக கவுண்ட்டை மாற்றிட்டாங்க. பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் இஷாக் தார் அவர்கள் இந்த கவுண்ட்டை 8ஆக மாற்றிட்டாரு. ஒரே நாளில், அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி 6, அடுத்தது 7, ஒரே நாளில் 8ன்ற கவுண்ட்டுக்கு போயிட்டாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் அக்கே தம்பிக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். முக்கியமான வீடியோ சீரியஸான வீடியோன்னு எடுத்துக்காதீங்க. இது கம்ப்ளீட்டாக சீரியஸான வீடியோ கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமாக பாகிஸ்தான் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்ன, எப்படியெல்லாம் நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்கன்றது தான் இதில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், பாகிஸ்தானோட பிரசிடென்ட் கதையிலேருந்தே ஆரம்பிப்போம். இவர் என்ன கூட்டத்தில் பேசுகிறாருன்றதை ஒரு நோட்டை சொல்லிடுறேன், ஏன்னா அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். பாகிஸ்தானோட பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆசிஃப் அலி ஜர்தாரி, இவரோட மனைவியாக இருந்த பெனசர் பூட்டோ, பாகிஸ்தானோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், 98லேருந்து 2000 வரைக்கும் நினைக்கிறேன், காலகட்டம் சரியாக தெரியல, இதுதான் நினைக்கிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு அவங்க பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. 2007 பாகிஸ்தானில், ராவல்பிண்டின்னு நினைக்கிறேன், ராவல்பிண்டியில் எலெக்ஷன் கேம்பெயினில் ஈடுபட்டிருக்கப்போ பாம் பிளாஸ்டில் அசசினேட் பண்ணப்படுறாங்க. அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், நீ பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலும் உனக்கான சேஃப்டி இவ்வளோ தான், உன்னை டேக் ஓவர் பண்ணணும்னு பின்னாடி இருக்கக்கூடிய ராணுவ ஜெனரல் நினச்சிட்டாருன்னா நீ என்ன ஹை ப்ரொஃபைலில் வேணால் இருந்துக்கோ, இந்த மாதிரி தான் அவங்க அசசினேட் பண்ணப்படுவாங்க. எலெக்ஷன் டைமில் அசசினேட் பண்ணப்பட்டாங்க 2007 நினைக்கிறேன். அவங்க இறந்த 18வது வருஷத்தோட நினைவு தினத்தை அனுசரிக்கிறதுக்காக ராவல்பிண்டியில் அந்த நினைவு கூட்டத்தில் இவர் பேசியிருக்காரு. பேசுகிறப்ப தெரிஞ்சு பேசினாரா இல்லை தெரியாமல் உளறிட்டாரான்றது தெரியல. அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில் நடந்த முக்கியமான விஷயங்களை தலைவர் வெளியில் கொட்டிட்டாரு. என்ன விஷயத்த முதல்ல பேசுகிறாருன்னா, என்னோட ஆஃபீஸில் நான் இருக்கேன், திடீர்னு என்னோட எம்எஸ்னா மிலிட்ரி செக்ரட்டரி ஒரு விஷயத்தை என்கிட்ட கன்வே பண்ணுறாரு. இந்தியா ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட இன்டென்சிட்டி ஸ்ட்ரைக்குன்றது இன்னும் அதிகப்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாப் கமாண்ட் செயினில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் பங்கர்ஸ்குள்ளே போகணுன்ற ஒரு உத்தரவு வந்திருக்கு. யாருப்பா இந்த உத்தரவு போட்டதுன்னு பார்த்தோன்னா, பிரைம் மினிஸ்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய அசீம் முனீர் அவர்களோட உத்தரவின் பேரில் அத்தனை நபர்களும் பங்கருக்கு போகணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம உடனடியாக பங்கருக்கு மூவ் பண்ணணும், இதுதான் நமக்கு வந்திருக்கக்கூடிய உத்தரவு. இது வரைக்கும் சொன்னது ஓகே. அடுத்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாருன்னா, அதை கேட்டது எனக்கு கோவம் வந்துருச்சு, என்னோட செக்ரட்டரி சொல்கிறாரு நீங்கள் பங்கரில் போய் ஒளிஞ்சிக்கணும், அப்போ தான் உங்களோட உயிருக்கு பாதுகாப்பு. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், இல்லை நான் பங்கருக்கெலாம் போக மாட்டேன், நான் இறந்தா இந்த இடத்துல ஒரு போர் வீரனாக தான் இறப்பேன். போர் வீரனுக்கு அழகு யுத்த காலத்தில் சண்டை போட்டு இறக்குறது தான். நான் கிரவுண்டுக்கு மேலே தான் இருப்பேன், நான் இறந்தாலும் பரவாயில்ல, நான் பங்கரில் ஓடி ஒளிய மாட்டேன், இந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக நின்னேன்னு சொல்லிட்டாரு. முதல்ல சொன்ன வரைக்கும் சரி தான் பங்கரில் ஒளிஞ்சோன்னு, ஆனால் 2வது இருக்கிறது தான் இடிக்குது. தெளிவாக சொன்னேன், இவங்க அத்தனை பேரும் பங்கரில் தான் ஒளிஞ்சிருப்பாங்க, இது அவரோட ஸ்டேட்மெண்ட்லேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அது அப்படியே வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு சமையலை பண்ணுறீங்கன்னு வைங்க, எடுத்தங்க கவுத்தன்ட்டு அதையும் பண்ண முடியாது, அதை மசாலா தான் கொஞ்சம் சேர்த்து போட்டிங்க சொன்னீங்கன்னா தான் சாப்பிட்றவனுக்கு நல்லாயிருக்கும், ருசியாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் நடுவில் இந்த கட்டுக்கதைகள்லாம் கொண்டு சேர்க்கறது. பாகிஸ்தானோட ஹை அஃபிஷியல்ஸ் கண்டிப்பாக பங்கரில் தான் இருந்திருப்பாங்க, இது அந்த நாட்டோட ப்ரோட்டோக்கால், அதை யாரும் ட்ரால் பண்ணலை. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரப்போ டாப் சுப்ரீம் கமாண்டர் பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் பங்கரில் ஒளியிறது இந்த இடத்துல கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அப்படி ஒளிஞ்சது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு நான் அப்படியெல்லாம் சொல்லலை, மேலே தான் இருப்பேன்னு சொல்லணும். பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது. ரியாலிட்டியில் அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, மே 7 ஆரம்பித்தது, அடுத்த ஒரு 4 நாளுக்கு பிரச்சனை போயிட்டு இருந்தது. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வேணும்னா இவங்க பங்கரில் இருந்துட்டு வந்திருப்பாங்களே தவிர, இந்த மாதிரி எடுத்ததும் நான் மேலே நிற்பன்ற அந்த கதையே இந்த இடத்துல கிடையாது. அவங்க நாட்டோட பிரைம் மினிஸ்டர்
கரண்ட்டாக இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கே அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கான்சர்ன்றது தெரியும். அப்போ இந்த டைமில் இந்தியா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அதுவும் ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக்கை பாகிஸ்தான் பிளான் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு ஹை ப்ரோட்டோகால் இருக்குன்றது தெரியும். உண்மையை ஒத்துக்கிட்ட இவங்க வளரிட்டாங்கன்றதை புரிஞ்சு அதை திரும்ப ஈடுகட்டுறதுக்காக இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாகிஸ்தானோட அஃபீஷியல்ஸ் பங்கரில் ஒளிஞ்சது அதிகாரப்பூர்வமாக அவங்களாலே அறிவிக்கப்பட்டிருக்கு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா பாகிஸ்தான் டெபுட்டி பிஎம் இஷாக் தார் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் தான். அவரும் இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்ப என்ன, இதே கூட்டம்ல இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டத்தில் பேசுகிறப்ப என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரான ரெஸ்பான்ஸ்ன்றதை ரொம்ப ஹெவியாக கொடுத்துட்டோம். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா 36 மணி நேரத்தில் 80 ட்ரோன்களை பாகிஸ்தான் மேலே இந்தியா ஃபயர் பண்ணிட்டாங்க. 36 மணி நேரத்தில் 80 ட்ரோன்கள்னா நார்மலான லாய்ட்ரிங் மிஷன்ஸ் கிடையாது. இஸ்ரேலோட ஹரப் ட்ரோன்ஸ் மாதிரி ஆன்டி ரேடியேஷன் ட்ரோன்ஸை நம்ம ஃபயர் பண்ணோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன் வே ட்ரோன்ஸையும் சூசைட் ட்ரோன்ஸையும் நம்ம இந்த இடத்துல ஃபயர் பண்ணோம். 80க்கும் அதிகம், இவங்க சொல்கிற கவுண்ட்ன்றது கம்மி, இதை விட நம்ம அதிகமாகவே ஃபயர் பண்ணியிருந்தோம். போகிற போக்கில் என்ன ஒரு போட்டார்னா 80 ட்ரோன்கள் உள்ளே வந்துச்சு. 79 ட்ரோன்களை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டோம். இது வந்து நான் விளையாட்டுக்கு சொல்லலை, இல்லை கிண்டல் பண்ணுறதுக்கோ சொல்லலை, சீரியஸாக அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. தெளிவாக இப்போ நான் காமிக்கிற ஆர்டிக்கலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 79 ட்ரோன்களை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லுவார். ஒரே ஒரு ட்ரோன் தான் இன்டர்செப்ட் பண்ணிச்சான். ஆனால் இவர் சொல்கிற கதைக்கு ஜெலன்ஸ்கி சொல்கிற கதை கூட எவ்வளோ தேவலாம். அவராவது பரவாயில்ல, உள்ள 50 ட்ரோன்கள் வந்துச்சுன்னா நாங்கள் 45 ட்ரோன்களை இன்டர்செப்ட் பண்ணிட்டோம், 5 ட்ரோன் தான் இம்பாக்ட் ஆச்சு. 100 ட்ரோன்கள் வந்துன்னா 90 இல்லை 95 ட்ரோன்களை இன்டர்செப்ட் பண்ணிட்டோம், 5 ட்ரோன் தான் இம்பாக்ட் ஆச்சுன்னு சொல்லுவார். அவராவது பரவாயில்ல, 5 ஒரு கவுண்ட் வச்சிருந்தார். இவர் 80ல் ஒரே ஒரு ட்ரோன் தான் இம்பாக்ட் ஆச்சுன்னு சொல்றாரு. பத்தாவது குறைக்கு பாகிஸ்தான் வந்து நூர்கான் பேஸை அடிச்சிட்டாங்க. இந்த நூர்கான் பேஸ் அடிச்சதுன்றது பாகிஸ்தானை ஷேக் பண்ணிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவிலி ப்ரொடெக்டட் பேஸ் அது. இதை அடிச்சதுக்கு அப்புறமா பாகிஸ்தான் திரும்ப ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக் பண்ணாங்களா. ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இந்தியாவோட ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய பேசஸ் எல்லாம் அடிச்சிட்டாங்களாம். எனக்கு புரியல, ஒரு டாப் அஃபிஷியல் பாகிஸ்தானோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் எப்படி இந்த கதையெல்லாம் சொல்றாரு. அந்த கதை சொல்றத நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, திரும்ப ஏன்னு கேட்கறதுக்கு கூட ஒரு கேள்வின்றது கிடையாது. அது சரி, பாகிஸ்தான்ல அந்த கேள்வியை கேட்க முடியாது. எனக்கு ஒரு லாஜிக் சீரியஸாக புரியல. ஒரே ஒரு சேட்டலைட் இமேஜை பாகிஸ்தான் இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணலை, ரிலீஸும் பண்ணலை. அவங்க கிட்ட அவ்வளோ டெக்னாலஜி இருக்கிறதா பேசுகிறாங்கல்ல, சீனாவோட உதவி இருக்குது, அமெரிக்காலாம் பின்னாடி சேட்டலைட் இமேஜஸை கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதுக்கு முதல்ல அவங்க அடிச்சிருக்கணும்ல, அதுதான் சிம்பிளான விஷயம். அவங்க அடிக்கலை, அடிச்சிருந்தா இன்னத்துக்கு ஏகப்பட்ட இமேஜை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு சேட்டலைட் இமேஜ் கூடமாக இந்தியாவோட பேசஸ் டேமேஜ் ஆனது இவங்களால் எடுக்க முடியல. இந்த கேள்விக்கு ஒரு பாகிஸ்தான் சப்போர்ட்டர் பதில் சொல்லுங்க. தூக்கிட்டு வருவாங்க. எப்படி தெரியுமா, 2007-8 காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை அப்படியே பிளர் பண்ணிட்டு நீங்கள் என்ன ஜூம் பண்ணி பார்த்தாலும் அதில் ஒன்றும் தெரியாது. இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன இருக்கிறதே தெரியாது. ஏன் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இமேஜ் கொண்டு வந்து கூட இவங்க இந்த இடத்துல உள்ள சொருகி இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆன்லைனில் நடந்த விஷயங்கள். ஆனால் இந்த அளவுக்கு டாப் அஃபிஷியல் ஒருத்தவர் வாய் கூசாமல் இப்படி ஒரு பொய்யை வெளியில் சொல்கிறாருன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் கூட அல்டிமேட் இல்லை, இதுக்கு அடுத்து சொல்ல போகிற விஷயம் தான் அல்டிமேட். 79 ட்ரோனை டிஃபெண்ட் பண்ணோன்னதோ இல்லை இந்த நூர்கான் பேஸில் நாங்கள் அடித்ததுக்கப்புறம் இது பண்ணோன்றதோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. 11 பேஸை நம்ம அடிச்சிட்டோம். அடித்ததில் உள்ளே வந்த மிசைல்ஸை 85% இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்களாம். அதாவது 10 மிசைல்ஸை உள்ளே அனுப்புகிறோன்னா 8 மிசைல்ஸுக்கும் அதிகமாக இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். 8 மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணிங்க, 80ல் 79 ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ணிட்டீங்க. அப்புறம் எப்படி 11 பேஸில் ஓட்ட விழுந்துச்சு? ஒருவேளை பாகிஸ்தானே வந்து இந்த இடத்துல இந்தியா மேலே ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு அவங்க ஏர்பேஸை அவங்களே பாம்பு பண்ணிட்டாங்களான்ற கேள்வி வரும். அந்த உருட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்ததுனால அந்த உருட்டை அவங்களால உருட்ட முடியல. இந்தியா எங்களை அடிச்சுட்டதா அவங்க ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் பண்ணதான் சொல்லியிருப்பாங்க. சொல்லக்கூடிய ஆளு தாங்க, இல்லைன்னா நான் சொல்லலை. ரஃபேலோட கவுண்ட்டை 8 மாற்றிட்டாங்கப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டி இந்த பிரசிடென்ட் இருக்கார்ல, அவரோட மகன் நினைக்கிறேன், பிலாவல் பூட்டோ அவர்கள் என்ன சொன்னார்னா 7 ஃபைட்டர் ஜெட்டை தூக்கிட்டோன்னு சொன்னார். அடுத்த ஒரு நாளில் இவர் இஷாக் தார் சொல்கிறாரு 7 நாள் இல்லைங்க 8 ஃபைட்டர் ஜெட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதல்ல 3ன்னீங்க, அப்புறம் 4ன்னீங்க, அப்புறம் 5 ஆச்சு. சரி ஓகே, 5 வரல காமிக்க முடியல, 6ன்னீங்க, 7ன்னீங்க, இப்போ 8ன்னீங்கன்னா அப்படி தான்டா சொல்லுவோம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பாரு, பாகிஸ்தான் ஃபயர் பண்ண மிசைல்ஸ்னால இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரஃபேல் கூட இல்லைன்னு சொல்லுவோம். அந்த கதையில தான் போயிட்டு இருக்காங்க. 8 ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நாளில் இப்படி காமிச்சிருவாங்க 10 ஃபைட்டர் ஜெட்ஸை நாங்கள் தூக்கிட்டோம்பா. இந்த கவுண்ட் எது வரைக்கும் வரும்னா, நீ 11 ஏர்பேஸ் அடிச்சல, அதை பெருமையாக பேசிட்டு இருக்கல, இப்போ பாரு நான் 20 ஃபைட்டர் ஜெட்ஸை தூக்கணும்னு சொல்கிறேன். அந்த கதை வரைக்கும் வந்தால் வரும், கண்டிப்பாக சொல்லுவாங்க, சொல்லக்கூடிய ஆளுங்க தான். ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் வீடியோ மாதிரி இல்லை, எனக்குள்ளே இருந்தால் தான் நான் பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். பங்கர்ஸ்குள்ளே ஒளிஞ்சாங்கன்றது அவங்களாலே அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக வெளியில் வந்துச்சு. நான் சொன்னதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா 27ஆம் தேதி இந்த கூட்டத்தை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய லைவ் வீடியோஸ் இருக்கும். இப்போ சப்போஸ் கனெக்ட் ஆகலாம் VPN ட்ரை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த விஷயங்களை எக்ஸாக்டாக அவர் பேசியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் இந்த முடிவு உங்கள் எல்லாருக்கேன்.